வணக்கம் நண்பர்களே. அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா, மாடன் பந்தன முறை. சரிங்களா? இந்த மாடன் பந்தன முறையை பெரும்பாலும் இந்த தென்காசி மாவட்டம் நாகர்கோவில் இந்த ஒரு ஊர் சைடில் தான் அதிக பேர் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இந்த மந்திரம் நான் ஸ்க்ரீனில் ஒரு மந்திரம் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, மாடனை தெய்வமாக வழிபடுறவங்க தினந்தோறும் இதை நீங்கள் அழைப்பு மந்திரமாக தினந்தோறும் பயன்படுத்துங்க. சரிங்களா? சுடலை மாடனோட அனுகிரகங்கள் முழுமையாக கிடைக்கும். சரிங்களா? மாடன்லேயே நிறையா வகை இருக்குது. சரிங்களா? அக்னி மாடன், வண்ணார மாடன், எக்கச்சக்க 108 மாடன்மார்கள் இருக்காங்க. சரிங்களா? எந்த மாடனை நீங்கள் கும்பிட்டாலும் சரி, இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த மந்திரத்தை எப்படி உடற்கட்டாகவும் ஒரு தாயத்து முறையிலையும் பண்ணி நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற வீடியோ தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மாடன் பந்தன முறையை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சரிங்களா? மயானத்துக்கு போய் அந்த மயான சாம்பல் இருக்குங்களே, எரியூட்டப்பட்ட சாம்பலை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு குடுவையில் போடுங்க. சரிங்களா? குடுவையில் போட்டு பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீரை தெளிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு தேன் மிளகு போல் நல்லா உருட்டுங்க. சின்னதாக நல்லா உருட்டி வெள்ளி தாயத்தில் அடைங்க. சரிங்களா? வெள்ளி தாயத்து, தங்க தாயத்து. சரிங்களா? இந்த இதில் நீங்கள் அடைச்சி வச்சுக்கோங்க. இதை அடைச்சி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டுக்கு நீங்கள் எந்த மாடனை நினச்சி பண்ணுறீங்களோ அந்த மாடனுக்கு ஒரு விமர்சையெல்லாம் படையல் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன படையல் மாதிரி போட்டு இந்த மந்திரத்தை 1008 உரு கொடுங்க. சரிங்களா? இந்த மந்திரத்தை 1008 உரு கொடுக்கும்போது இந்த தாயத்துக்கு முழு சக்தி வந்துடும். சரிங்களா? இதை நீங்கள் வடது மணிக்கட்டில் அணிஞ்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா கழுத்தில் அணிஞ்சிக்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் அணியும் போது துஷ்ட சக்திகளால் பாதிப்பு எக்காரணத்தை கொண்டு வராது. சரிங்களா? ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஒரு வீட்டில் இருக்குனாவே உங்கள் காலடி எடுத்து வச்சாவே அதெல்லாம் பயந்து ஓடிடும். சரிங்களா? இதை ஒரு பாதுகாப்பாக உடற்கட்டாகவும் இன்ன வரைக்கும் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த மந்திரத்தை உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் தினந்தோறும் இந்த மந்திரத்தை ஒரு தியான மந்திரமாகவே நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க. சரிங்களா? மாடனோட அருள் நீங்கள் மாடனவங்க கூட இருக்கிறது தத்ரூபமாக உணர முடியும். சரிங்களா? இந்த மந்திரத்தை இப்போ ஒரு குழந்தைங்க பயந்த கோளாறு அப்படின்னா, ஒரு பேய் பிசாசு நீங்கள் அப்படின்னா, ஒரு கைப்பிடி விபூதி எடுத்து இந்த மந்திரத்தை ஒரு 108 திருப்பு, அப்படி இல்லைன்னா ஒரு 1008 திருப்பு. சரிங்களா? ஒரு கைப்பிடி விபூதி எடுத்து இந்த மந்திரத்தை உரு கொடுத்து பேய் பிடிச்சி போகவே மாட்டேன்னா தலையில் மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியும். சரிங்களா? இதே குழந்தைங்க பயந்த கோளாறுனா குழந்தைங்களுக்கு இந்த இதை பூசி விடுங்க. அப்படி இல்லை குழந்தைங்க அடிக்கடி பயப்படுது அப்படின்னா, அந்த தாயத்தில் ஒரு வெள்ளி தாயத்தோ, கடையில் தமிழ் மருந்துகளோ ஒரு தாயத்தோ நீங்கள் இந்த மந்திரிச்ச விபூதியை அந்த தாயத்தில் அடைச்சி குழந்தைங்களுக்கு கட்டி விட்டால் எப்போதுமே குழந்தைங்க பயப்படாது. சரிங்களா? சில குழந்தைங்கள்லாம் விருட்டுன்னு பயந்துக்கிட்டு அழுவுங்க. சரிங்களா? நம்மளுமே ஏன்னா குழந்தைங்கள வச்சு விரட்டக்கூடிய இதில் மாடன்மார்களை வச்சு பண்ணுவோம், ஆஞ்சநேயரை வச்சு பண்ணுவோம், அப்படின்னா பைரவர், வீரபத்திரரை வச்சு பண்ணுவோம். சரிங்களா? நம்ம மாடர்ன் முறைகளை சில பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ரிசல்ட்டு ரொம்ப குயிக்காக இருக்குது. சரிங்களா? சமீபத்தில் கூட நான் இந்த முறையை பண்ணினேன். ஒரு தாய்மார் நம்ம ஊர் தான், குழந்தைங்க அழுதுட்டு இந்த முறையை தான் ஒரு 11 திருப்பு நான் சொல்லி இந்த மந்திரத்தை தான் சொல்லி போட்டேன். அடுத்த செகண்டே அந்த குட்டி பொண்ணு அழுவ நிறுத்திடுச்சு. சரிங்களா? இது அந்த அளவுக்கு இது பவராக வேலை செய்யும் இந்த மாதிரி மாடர்ன் முறை. இதை நீங்கள் தினந்தோறும் சொல்லிக்கிட்டு வரும்போது இந்த மந்திரத்தை உங்களை சுற்றி ஒரு கவசமாகவே இந்த மந்திரம் இருக்கும். சரிங்களா? ஒரு பந்து போல் எந்த ஒரு மாந்திரிகனாலையுமே உங்களால் வீழ்த்த முடியாது. சரிங்களா? மாடனை பொறுத்த வரைக்கும் மாந்திரிகம் கற்றுக்கணுங்க எல்லாருமே மாடர்ன் சேர்த்து எடுத்துருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் மாடனோட மந்திரங்களை தினந்தோறும் பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னா, என்னதான் காளி மித்த தேவதை எடுத்தாலுமே மாடர்ன் சித்து எடுத்தானா, மாடர்ன் சித்து இல்லைனா கட்டிடுவானுங்க மித்த மாந்திரிகன். சரிங்களா? இதுதான் உண்மையும் கூட. சரிங்களா? விஷயம் வேலை தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மாடர்ன் சித்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். புரியுதுங்களா? தினந்தோறும் பயன்படுத்திட்டு இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிக்கிட்டு வாங்க. எந்த சூழ்நிலையிலையும்
துஷ்ட சக்திகளாலும் பாதிப்பு வராது, இன்னொரு மாந்திரிகனாலையும் பாதிப்பு வராது. இன்னும் நான் வெளிப்படையாக சொல்லணும்னா, ஒரு தெய்வமே உங்களை எதுக்க வரனாலும் தொட முடியாது இந்த மாடனை மீறி. சரிங்களா? இது அப்பேற்பட்ட அபார சக்தி கொண்ட மந்திரம். இந்த மந்திரத்தை தினந்தோறும் பயன்படுத்துங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.